மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். என்ன கார்த்திக், வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க? அஞ்சலி வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க போட்டு கொடுத்த பிளான அஞ்சலி கரெக்டா செஞ்சுட்டு வருவாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அவளை காணோம். வந்துருவா கார்த்திக், அவசரப்படாத. அவசரம்தான் அங்கிள். சீக்கிரமா கௌதம ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த கம்பெனிக்கு நான் ஓனர் ஆகணும். அதுக்கு தான் கொஞ்சம் பரபரப்பா இருக்கேன். பாத்தீங்களா எஸ்எஸ்கே, அவ்வளவு புத்திசாலியான கௌதம்க்கு இப்படி ஒரு மக்கு தம்பி. அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆகி இவெல்லாம் என்னத்தை கிழிக்க போறான்? கௌதமோட கம்பெனி கார்த்திக் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அதை நாம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு நம்ம கம்பெனியை டாப்பு கொண்டு வர போறது தெரியாம இந்த முட்டாள் சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கிள், அஞ்சலி வந்துட்டா. அஞ்சலி, வா 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 அஞ்சலி. போன காரியம் என்னாச்சு? சிறப்பா முடிஞ்சதுமா? உண்மையாவா? ஆமா கார்த்திக், எஸ்எஸ்கே அப்பாவும் தாக்ஷாயினி அம்மாவும் சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன். கௌதம ஜெயில புடிச்சு போடுறதுக்கு நீங்க என்ன கேட்டீங்களோ அந்த ஆதாரம் எல்லாம் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இருங்க பாருங்க. அஞ்சலி, வெல் டன். நாங்க எதிர்பார்த்ததை விட நீ உங்க அம்மாவும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் பா. ஆனா என்ன, இந்த வீடியோவை எடுக்கிறதுக்காக அத்தை கிட்டயும் என் எதிரி இலக்கியா கிட்டயும் அடி வாங்க வேண்டியதா போச்சு. அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. அவங்க அடிச்ச அடியில கண்ணு இன்னும் வின்னு வலிக்குது. ஆனாலும் பரவாயில்ல, எங்க சொத்த கௌதம் கிட்ட இருந்து புடுங்கிறதுக்காக நான் என்ன தியாகம் வேணாலும் செய்வேன். உன்னோட தியாகம் இப்போதைக்கு போதும். ஆனா இந்த வீடியோவை வச்சு மட்டும் கௌதம ஜெயில போற்ற முடியாது. என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? அஞ்சலி அந்த வீட்டுல எல்லாரும் அடிக்கிற மாதிரி வீடியோ எடுத்துட்டு வான்னு சொன்னீங்க. அஞ்சலியும் அதே மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாளே, அப்புறம் என்ன? பிளான் பண்ணி கௌதம் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட வேண்டியதானே? அப்பதானே நான் அந்த கம்பெனிக்கு எம்டி ஆக முடியும். அவசரப்படாத கார்த்திக். கௌதம் பெரிய பிசினஸ்மேன், விஷயம் தெரிஞ்சவன். ஸ்கெட்ச சாதாரணமா போட்டா அவன் அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவான். கௌதம் வெளியில வர முடியாதபடி அவனை போலீஸ்ல சிக்க வைக்கணும். அதுக்கு தான் நானும் தாட்சாயணியும் கரெக்டா ஒரு ஸ்கெட்ச போட்டிருக்கோம். ஆமா கார்த்திக், கௌதம காலி பண்ண இன்னும் சில ஆதாரங்களை சேர்க்க வேண்டியிருக்கு. அத நாங்க பாத்துக்கிறோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாம கௌதம் என்டர்பிரைசஸ்க்கு நீ எம்டி ஆகிற சந்தோஷத்தோட இரு. எஸ்எஸ்கே, பேசுங்க. அப்புறம் கார்த்திக், கம்பெனி உன் கைக்கு வந்த உடனே கௌதமோட பழைய கிளையன்ஸ் எல்லாம் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீ புது கிளையன்ஸ இப்ப இருந்தே பிடிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அங்கிள்? நீ ஒன்னும் பண்ண வேணாம். நானே சில கிளையன்ஸை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்கள நாளைக்கு காலையில போரூர் ரெஸ்டோ பார்க்கு வர சொல்லிருக்கேன். நீ போய் அவங்கள மீட் பண்ணி பேசி அட்ராக்ட் பண்ண பாரு. டீல் ஓகே ஆச்சுன்னா உன் கம்பெனி செம்மையா டெவலப் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நிச்சயமா நான் போய் பாக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் பண்ற உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். கம்பெனியை வாங்கி கொடுத்து பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஐடியாவும் கொடுக்குறீங்களே, உங்க மனசு யாருக்குமே வராது. இது என்ன உதவி? நாங்க இன்னும் நிறைய உதவிகளை செய்ய போறோம். நீங்க அப்படியே அசந்து போயிடுவீங்க. சொந்த அண்ணன்னு சொல்லிட்டு எங்களுக்கு துரோகம் பண்ற கௌதம் எங்க? எந்த உறவும் இல்லாத எங்களுக்கு நல்லது பண்ற நீங்க எங்க? நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி. என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. சரி சரி, அஞ்சலி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சரிங்கப்பா. அப்பா, நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரிம்மா, சரி.
போங்க போங்க சரி. போயிட்டு வாங்க ஆ பிசினஸ் மீட்டிங்னு நீங்க சொன்னது பொய்ன்னு தெரியாம கார்த்திக் நாளைக்கு ரெஸ்டோ பாருக்கு போக போறான். அங்க போனதுக்கு அப்புறம் கௌதம் ஜெயிலுக்கு போறதுக்கு அவன்தான் காரணமாக போறான்னு அவனுக்கே தெரியாது. முட்டாள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.